நேர்மையோட கனவு காண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் கபடி விளையாடுறவங்களும் ஒருத்தவங்க. சடுகுடு சடுகுடுன்னு நம்ம கேள்வி தான் பட்டிருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஒரு மாணவன் கபடியை பற்றி பேச போகிறாரு. வாங்க அப்படி என்ன தான் பேசுகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தேநீர் கதைகள் தோழிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தம்பி. நீங்கள் உங்கள் பேர், உங்களை பற்றியான தகவல் சொல்லுங்கள். வணக்கம், நான் கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். என் பேர் கா பார்த்தசாரதி. ரொம்ப சந்தோஷம். இப்போ தேநீர் கதைகள் தோழியில் நீங்கள் என்ன டாபிக் பற்றி பேச வந்திருக்கீங்க? எனக்கு கபடி ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை பற்றி நான் பேச போகிறேன். கபடி உங்களுக்கு இவ்வளோ பிடிக்கும், என்ன காரணம்னு சொல்கிறீங்களா? முதல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கூட டைம் பாஸுக்காக விளையாண்டேன். இப்போ அது ஃபேஷன் ஆச்சு, அப்புறம் அது என் வாழ்க்கையாக போகுது. உங்கள் ப்ராக்டிஸ் எல்லாம் எப்படி போகுது? காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருவோம். சில நேரம் சாப்பாட்டை கூட மறந்துட்டு நாங்கள் விளையாடுவோம். ஸ்கூல் போயிட்டு வந்து நாங்கள் விளையாடுவோம். சரி, நீங்கள் கபடி எவ்வளோ பிடிக்கும், நாங்கள் விளையாண்டுட்டே இருப்போம்னு சொல்கிறீங்க. ஆனால் படிக்கிறது இப்போ? விளையாண்டுக்கிறதையும் விளையாண்டுக்குவோம், படிக்கிறதையும் படிச்சுக்குவோம். ஏன்னா விளையாட்டு முக்கியம், படிப்பு முக்கியம். சரி, நீங்கள் சாப்பிடாம கூட விளையாடுறேன்னு சொல்கிறீங்க. இதில் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? இல்லை ஏன்டா தம்பி இப்படியே விளையாண்டுட்டே இருக்க, வேலை இல்லையா, அப்படி ஏதாவது நெகட்டிவிட்டி கொடுப்பாங்களா? எங்கள் வீட்டில் ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனால் படிக்கிறதுல எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா பேரண்ட்ஸோட ஆதரவு இல்லைன்னா பிள்ளைங்க சாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் உங்கள் பேரண்ட்ஸுக்கு வாழ்த்துக்கள்ப்பா. சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, எப்பயுமே உங்கள் மனசில் நிற்கிற ஒரு மேட்ச் அப்படின்னா, கபடி மேட்ச் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நாங்கள் ஒரு பக்கம் மேட்ச்சுக்கு போனோம், அதில் நாங்கள் தோற்றுட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஜெயிக்கணும் வெறி கொண்டு விளையாண்டோம். பரவாயில்லையே, தோல்வி பல வெற்றி படங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கு இல்லையா? ஆமாம். ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ உங்களுக்கு கனவு என்னவா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் தேநீர் கதைகள் தோழிக்காக. ஒரு நாள் ஸ்டேட் டீமில் விளையாடணும், அதுக்கப்புறம் இந்தியாவுக்காக விளையாடணும், எங்கள் அம்மா அப்பாவை பெருமைப்படுத்தணும். அதுதான் என் கனவு. கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாட்டுக்காக விளையாண்டு பெற்றவங்களை பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கள, நிச்சயமாக உங்கள் கனவுகள் ஜெயிக்கும். தேநீர் கதைகள் தோழியோட பாராட்டுகள் தம்பி. சரி, கபடி விளையாடணும்னு நினைக்கிற பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்னு தேநீர் கதைகள் தோழிக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், கஷ்டம் வந்தால் விட்டுறாதீங்க, நம்பிக்கை இருந்தால் ஜெயிக்கலாம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. நம்ம பாரம்பரிய விளையாட்டை பற்றி இவ்வளவு தெளிவாக சொல்லுவீங்க அப்படின்னும் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு அப்படின்னும் நாங்கள் எதிர்பார்க்கல. உங்களோட ஆர்வம் என்றைக்கும் ஸ்டேட் டீமில், நேஷ்னல் லெவலில் நீங்கள் விளையாண்டு பல வெற்றிகளை பெறணும் அப்படின்னு சொல்லி தேநீர் கதைகள் தோழி உங்களை வாழ்த்துது. தேநீர் கதைகள் தோழிக்கிட்ட என்னோடய கனவை பற்றி பகிர்ந்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷம். தேநீர் கதைகள் தோழி சேனல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட ஆதரவு எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? பாரம்பரிய விளையாட்டான கபடியை பற்றி மாணவன் பகிர்ந்துக்கிட்டதும் சொன்னதும் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழுமையான ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தித்துக்கும் தேன் தமிழோடும் திகட்டாத தேநீரோடும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி, தேநீர் கதைகள் தோழி, தமிழ் சோஷியல் ஹப். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.